என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம் கூறி கமலபதியின் கதை நேரத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறிய கதை. அதாவது, ஒரு கிராமம். அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய விவசாயி. அந்த ஊர்லேயே அவர் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய விவசாயி. அதனால் அந்த ஊரில் அவருக்கு நல்ல மரியாதை இருந்தது. அவருக்கு 2 புதல்வர்கள். 2 பேருமே நல்ல நல்ல ஒழுக்கம் மிக்கவர்கள், நற்குணங்கள் நிறைந்தவர்கள். ஆனால் அவர்கள் இருவருக்குள்ளாரையும் அடிக்கடி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு விவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பெரிய பையன் நினச்சான், நம்ம எதிர்காலத்தில் நிறைய பொருளீட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம சமுதாயத்தில் நமக்கு அப்பா நாளை பையன் கிடச்சிருக்க மரியாதை என்றைக்கு நமக்கு கிடைக்கணும் என்று நம்ம எதிர்காலத்தில் பொருள் ஈட்டுவதற்கு என்ன வழிகள் என்பதை நம்ம இது பண்ணணும் பற்றி தம்பிக்கிட்ட இதை பற்றி பேசினோம். அப்போ சொன்னப்போ, தம்பி இந்த மாதிரி நம்ம எதிர்காலத்தில் நம்ம மாதிரி இன்னும் நிறைய பொருள் ஈட்டணும், அப்போ தான் இந்த சமுதாயம் நம்மளை மதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்ன உடனே தம்பி என்ன சொன்னால், நீங்கள் சொல்கிறது சரிதானா, ஆனால் அதை முழுக்க என்னால் ஏற்றுக்க முடியல. பொருள் மாத்திரமே ஒருத்தர் நமக்கு மரியாதையை தேடி கொடுத்துருமா அப்படின்னு கேட்டேன். என்னடா தம்பி இப்படி சொல்கிற? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள்னு சொல்லிட்டு திருக்குறளே சொல்லியிருக்கேடா. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது ஒரு பொருட்டாக மதிக்க தகுதியே இல்லாத ஒருத்தனை கூட அவனுக்கு ரொம்ப ஒரு பொருட்டாக வச்சு மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை எது கொடுக்குன்னா பொருள். அவங்ககிட்ட கூட செல்வம் கொடுக்கும்னு திருக்குறளே இருக்கே சொன்னான். அதுக்கு தம்பி சொன்னான், ஆமாண்ணா அதுவும் உண்மைதான், ஆனாலும் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுள்ளார் என்னுடையரேனும் இல்லை. அதாவது அறிவு இருக்கிறவங்களுக்கு எல்லாமும் இருக்குது, எந்த செல்வம் இல்லைனாலும் எல்லா செல்வமும் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் அறிவில்லாதவங்களுக்கு எவ்வளோ தான் செல்வம் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி இருந்தால் திருக்குறள் இருக்கே அப்படின்னா. இவர்களுக்குள்ளார இந்த விவாதம் நடந்தது. இவர்களால் ஒரு முடிவை எட்ட முடியல. உடனே 2 பேரும் அப்பாட்ட போனாங்க, தங்களுடைய விவாதத்தை பற்றி சொன்னாங்க. அப்பா மனசுக்குள்ளார சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் 2 பேர் சொல்கிறதுலையுமே நியாயம் இருக்குதுப்பா, அதனால் இதை நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறத விட நம்ம ஊரில் ஒரு துறவி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போவோம், நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு அந்த ஊரில் இருக்க ஒரு துறவி, ஒரு பெரியவர் நல்ல ஞானி, அவர்கிட்ட போக சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், அந்த பசங்க தங்களுடைய 2 பக்கத்து வாதங்களையும் எடுத்து வச்ச உடனே துறவி ஒரு மெல்லிதாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொன்னார், நல்ல ஆரோக்கியமான ஒரு வாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. உங்களுக்கு நாளைக்கு காலையில் வாங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த சோதனை அடிப்படையில் முடிவு பண்ணுவோம், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை காலையில் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு நாளை காலையில் ஆளுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவங்க அப்பாவும் மறுப்பேதும் சொல்லாமல் சரிங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டார். மறுநாள் காலையில் அந்த 2 பசங்களும் வந்தாங்க, அப்பாவும் வந்தார். அந்த பசங்களை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்த 2 அறைகளை, 2மே சம அளவிலான அறைகள், அந்த அறைகளை காமிச்சார். இதில் யார் எந்த அறையை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆளுக்கு ஒரு அறையை எடுத்துக்கோங்கன்னாரு. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு அறையை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா ஆளுக்கு 10,000 ரூபாய் ஒவ்வொரு கையிலையும் கொடுத்தார். இப்போ என்ன சொன்னார்னா, துறவி தம்பி, இப்போ 2 பேர்த்து கையிலையும் 10,000 ரூபாய் பணம் இருக்குது, சமமான பணம் கொடுத்துருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்கும் சம அளவிலான 2 அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி பகல் முழுக்க என்ன வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதை கொண்டுட்டு இந்த அறைகளை நிரப்பணும். ஆனால் இந்த அறையில் ஒரு சிறு இடம் கூட காலியாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஜாம் பேக்கடாக நீங்கள் ஃபுல் பண்ணிடணும். இதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை, போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பசங்க 2 பேரும் ஆர்வமாக போட்டினோடனே நல்லா குஷியாக கிளம்புனாங்க. கிளம்பினோடனே பெரியவன் போய் பார்த்தான், தங்கம் வாங்கி வைக்கலாமே, ரொம்ப மரியாதையாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சான். ஆனால் திடீர்னு தங்கம் வாங்கிறது இந்த துறவி வேறு இன்னொரு கண்டிஷன் போட்டாரே, ரூமில் காலி இடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னா. சரி, அந்த எண்ணத்தை கைவிட்டான். சரி, துணிகளாக வாங்கி எடுக்கலாமா? அதுவும் முடியாது. விளையாட்டு பொருள்களாக வாங்கி எடுக்கலாமா? அதுவும் முடியாது. தானியங்கள் அப்பவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ பொருளுக்கு வாங்க முடியாது. சரி, வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடவே அப்படியே ஒரு வரப்பில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தால், ஒரு தோட்டத்து வழியாக போயிட்டு இருந்தால், அந்த இடத்துல ஒரு சாலைனா கிராமங்கள் தோட்டத்திலே வீடு கட்டி குடியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாலை. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இது இருந்தது, களம் இருந்தது. அந்த களத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வைக்கோல் போர்னால் என்னென்னாக்கா, அதாவது நெல் பயிரில் நெல்லெல்லாம் எடுத்த பிறகுக்கூடிய இந்த பயிர்களை எல்லாம் ஸ்டாக் பண்ணி ஒரு பெரிய இதாக போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க, காய வச்சு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அது மாடுகளுக்கு அப்பப்போ தீனியாக போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதனால் பெரிய யானை சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது
அதை பார்த்தோன்னே இந்த பையனுடைய மனசில் ஒரு ஃப்ளாஷ், இந்த வைக்கப்பொருள் வந்து விலை கம்மியாக தான் இருக்கும், இதை நிறையா வாங்கி கொண்டு போய் ரூமில் அடைச்சிட்டோம்னா நம்ம அப்பா கொடுத்த 10,000க்கு உள்ளாரையே கூட நம்ம பண்ணிட முடியும், நம்ம போட்டியில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போய் அந்த உரியவர்கிட்ட போய் கேட்டான். ஐயா, எனக்கு இந்த வைக்கப்பொருள் கொஞ்சம் கொடுப்பீங்களா, ஒரு 5,000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா. 5,000 ரூபாய்க்கு என்னத்துக்கு தம்பி? இல்லை சொல்லுங்க ஐயா வேணும். சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி போகிற நீ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டார். இன்னொரு வண்டியை வச்சு பாதி போரில் இந்த வைக்கப்பொருளை ஃபுல்லாக கொண்டுட்டு வந்து ரூமில் ஃபுல் பண்ணால் பாதி அளவுக்கு தான் வந்துச்சு. மறுபடியும் போனால் இன்னொரு 5,000 ரூபாயும் கொடுத்தான். இன்னும் மிச்சம் இருந்த வைக்கப்பொருளை ஃபுல்லாக கொண்டு வந்து ரூம் ஃபுல்லாக ஒரு சிறு ஊசி நுழையிறது கூட அவளுக்கு அடைச்சிட்டான். இப்பொழுது அவருடைய தந்தையார் கொடுத்த அந்த பணத்துக்குள்ளாரையே அந்த அறையை துறவி சொன்ன மாதிரி முழுக்க கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் அடைச்சிட்டான். அவன் மனசுக்குள்ளார ஒரு திருப்தி. ஏன்னால் துறவி நமக்கு கொடுத்த சோதனையை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கிறோம். சரி, தம்பி என்னானா பார்த்தாங்க, தம்பியை காணாம். தம்பி என்ன பண்ணான், போனான், ஒரே யோசனையாக போனான். சரின்ட்டு அவனுக்கு ஒன்றும் தோணலை. போய் ஒரு லைப்ரரியில் போய் உட்காந்துட்டு பொழுத போக்கிட்டு சாயங்காலமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். இப்பொழுது 2 பேரையும் துறவி கூப்பிட்டு என்னப்பா எல்லாம் திரும்பி வந்துட்டிங்களா? வந்துட்டோம். சரி தம்பி, பெரியவரை வாங்க, உங்கள் அறையை திறந்து காமிங்க பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போய் திறந்தார். நல்லா அறை முழுக்க வைக்கப்பொருளாக நிரம்பி இருந்தது. துறவியும் அவங்களுடைய தந்தையும் பார்த்துட்டு, பரவாயில்ல, சொன்ன மாதிரியே கொடுத்த பணத்தில் நம்ம பையன் காரியம் சாதிச்சிட்டான் என்று திருப்திப்பட்டார்கள். நல்லதுன்னு அவனுக்கு பாராட்டினாங்க. திரும்பி பார்த்தாங்க, சின்ன பையனை காணாம். எங்கடா அதே சின்னவனை காணாங்கிறப்போ அப்போ தான் அந்த அவனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த அறையிலேருந்து வெளியில் வர்றான். என்ன தம்பி, உன்னுடைய ரூமை நீ நிரப்பிட்டியா? நிரப்பிட்டேங்கய்யா. பார்க்கலாமா? வந்து பாருங்கய்யா. போனான். அவங்க அப்பா, துறவி, அண்ணன் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அந்த அறையினுடைய நடுக்கூடத்தில், அந்த நடுப்புற ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மெழுகுவர்த்தியின் ஒளியில் அந்த மொத்த அறையும் நிரம்பி இருந்தது. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி, அதனுடைய ஒளியில் அந்த அறையை முழுக்க நிரப்பிட்டான் அந்த பையன். ஐயா, தாங்கள் சொன்னபடி இந்த அறையை முழுக்க நான் நிரப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையிலிருந்து 10,000 ரூபாயை எடுத்து அப்பா கையில் கொடுத்து, அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நான் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னான். இப்போது துறவியும் தந்தையும் மனதுக்குள்ளார மகிழ்ந்தார்கள். அண்ணனுடைய நிலைமை என்ன? ஓடி போய் தம்பியை கட்டி பிடிச்சிக்கிட்டான். தம்பி, நீ ஜெயிச்சிட்டடா, அறிவு கல்விதான் ப்ரூவ் பண்ணிட்டடா, என்ன இருந்தால் நீ ஏன் தம்பி இல்லையா அப்படின்னு ரொம்ப பயங்கர சந்தோஷப்பட்டான். இதை பார்த்தோன்னே அவங்க தந்தைக்கும் சரி அந்த துறைக்கும் சரி மனம் நெகிழ்ந்து போனது. இப்படி இல்லையா குழந்தைங்க இருக்கணும், தோல்வி அப்படின்னு நினைக்காம தம்பியினுடைய ஜெயிச்சு அவனுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கிட்ட அந்த பண்பு, இப்படி தான் குழந்தைங்க வளரணும் என்று பெருமைப்பட்டார்கள். சரின்ட்டு அந்த குழந்தைய 2 பேரையும் அந்த சிறுவலை அழைத்து, தம்பி வாங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பாடல் சொல்கிறேன், விவேக சிந்தாமணியிலேருந்து ஒரு பாடல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. வெள்ளத்தால் அழியாது, வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போச்சுன்னா வீடு அடிச்சிட்டு போகலாம், செல்வத்தை அடிச்சிட்டு போகலாம், சோஃபா செட்டு காரு எல்லாத்து வேணாலும் அடிச்சிட்டு போயிடும் வெள்ளம். ஆனால் உன்னுக்கிட்ட அறிவை கொண்டுட்டு போக முடியுமா? வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது, என்ன வேணாலும் நெருப்பில் வேகும், உன்னுடைய அறிவு வேகுமா? வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. ராஜாவே கட்டளை போட்டால் கூட உங்கள்கிட்ட அறிவு போய் யாரையும் கொண்டுட்டு போக முடியாது. உன்னை வேணால் தூக்கிட்டு போகலாம், உங்கள்கிட்ட செல்வத்தை கொண்டுட்டு போகலாம், ஆனால் உங்கள்கிட்ட அறிவு வந்து கொண்டுட்டு போக முடியாது. வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைபடாது. கொடுக்க அறிவு வளருமே ஒழிய அது குறையாது. இது ஒன்று தான், மற்ற எல்லா செல்வம் கொடுத்தா குறையும், ஆனால் அறிவு நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல மேலும் நம்முடைய அறிவு நமக்கு அதிகமாகிட்டு தான் இருக்கும். கொடுத்தாலும் நிறைவன்றி குறைபடாது, கள்வர்க்கோ பயமில்லை, யாராவது திருடிட்டு போயிடுவாங்கிற பயப்படணும் அவசியம் கிடையாது. காவலுக்கு மிக எளிது, கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க, கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி அலைகின்றீரே. கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே என்ற விவேக சிந்தாமணி பாடலை அந்த துறை வந்து சொல்றதை கேட்டு அந்த மாணவர்கள் இருவரும் மிக மகிழ்ந்து விட, அவர் தந்தையும் வந்து அந்த துறைக்கு மிக்க நன்றி சொன்னார்.
இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே அறிவு சம்பந்தப்பட்டமான இன்னொரு கதை, ஒரு சின்ன கதையும் சொல்லுவாங்க. அதை சொல்லலாமா என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய செல்வந்தர் நிறைய தங்கக்கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு பை நிறையா வச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தார். வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கிறார். வழியில் ஒரு ஆற்றை கிடக்கும். அந்த ஆற்றை கிடக்கிறதுக்காக ஒரு பரிசல், ஒரு படகோட்டியை பிடிச்சாரு. அந்த படகுல வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கிறப்போ, சீக்கிரம் போப்பா சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், ஐயா இந்த இது இப்படி தாங்க போக முடியுங்கய்யா, இப்போ காற்று அடிச்சிக்கிட்டு இருக்குதுங்கய்யா, இது இப்படி தான் போக முடியும் நேரம்னா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே, நான் எவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், தங்க கட்டிகளாக வச்சுக்கிட்டு இருக்கிறப்பா, சீக்கிரம் போகணும் அப்படின்னாரு. ஐயா தங்க கட்டிகளை நீங்கள் வச்சுருங்க, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், காற்றினுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி தானே போக முடியும் அப்படின்னா. உனக்கு வந்து பொருளுடைய மரியாதை தெரிஞ்சால் தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். உனக்கு மடையானியே, நான் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தினுடைய வேல்யூ என்னன்னே உனக்கு தெரியல, பொருளுடைய வேல்யூ தெரியாதவனாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோபமாக திட்டிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு பெரிய சுழல் காற்று வந்துச்சு. இப்போ படகு கவிழ்ந்து விடுகின்ற நிலை. அந்த படகுக்காரன் அந்த பணக்காரரை பார்த்து கேட்டான், ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமா? தெரியாதே அப்படின்னார். ஐயோயோ இப்போ படகு கவிழப்போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னார். நீ என்னப்பா பண்ணுவேன்? எனக்கு நீச்சல் தெரியும், ஏன் நான் நீந்தி போயிடுவேன். ஸோ நீந்த தெரியும் என்பது அறிவு. அது அவனுடைய உயிரை காக்கும். இவர் இந்த செல்வனுடைய உயிரை காக்குமா? சிந்திப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.